ஐயோ லூசு பயந்தாங்கோலி. அன்பிலீவபிள் தீக்ஷா, எக்ஸ்ட்ராடினரி, மைண்ட் ப்ளோயிங். நான் வந்தனா நூடுல்ஸ் பண்ணனா, அதுவும் இந்த காஸ்டியூம்லயே. அவனை நம்பி வந்துட்டாலாமா. அப்புறம் செயின்ஸா வச்சு அட்டாக் பண்ண வந்தானா. எல்லா டோரையும் கட் பண்ணானாமா. தீக்ஷா, இதெல்லாம் உன்னோட ஹாலுசினேஷன், அவ்வளவுதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படின்னா நீ இங்க வந்தது, நம்ம நூடுல்ஸ் சாப்பிட்டது, அவன் என்ன அட்டாக் பண்ணது, இதெல்லாம் என்னோட பிரம்மன் சொல்ல வரியா? ஏய், அது கண்டிப்பா பிரம்ம தான். தீக்ஷா, ஜஸ்ட் சில்மா. உன் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? யூ ஹேவ் an extreme level of imagination. இப்பெல்லாம் அது பீக்ல போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். டி, என்ன சொல்ல வர? இதெல்லாமே என்னோட பிரம்மையா? பிரம்ம தான் 100%. இல்ல உனக்காகிற மாதிரி எனக்கே ஆகிறது இல்ல, சாட்சிக்கே ஆகிறது இல்ல, சன்னிக்கும் ஆகிறது இல்ல. உன்கிட்ட மட்டும் பேய் பூதம் எல்லாம் வந்து பேசுது இல்ல. இங்க பாரு, உனக்கு பயம்னு சொல்லு, தயவு செஞ்சு எங்களை பயமுறுத்தாத. இந்த மாதிரி கதை கேட்டா எவ்வளவு பயமா இருக்கு தெரியுங்களா? ஹலோ. ஏய் செல்லம், எங்க போயிட்டமா? நான் வாஷ்ரூம் போயிட்டு வரதுக்குள்ள நீ காணாம போயிட்ட. என்னாச்சுமா? என்னாச்சுமா? ரிலாக்ஸ். ஆர் யூ ஓகே? நான் தான் இருக்கேன்ல. டேய் மச்சான், என்னடா இவளுக்கு ப்ராப்ளம்? இவளுக்கு பேய்னா பயம்டா, அது இருந்துட்டு போகுது. எனக்கு இவளே பேய் தானோன்னு பயமா இருக்குடா. என் தலை எழுத்து. என்ன பண்றதுனே தெரியல. ஒரு வேலை பண்ணலாமா? இந்த பேயை ஓட்டுறவங்க, மாய மந்திரம் பண்றவங்களெல்லாம் கூப்பிடலாமா? டேய், பயம்புறுத்தாதடா. இவளுக்கு தைரியத்தை கொடுக்கறத விட்டுட்டு நீயே இப்ப பயம்புறுத்திட்டு இருக்க. போடா. நீங்க பாரு தீக்ஷா, எதுவும் ஆகாது, ரிலாக்ஸ். இங்க பாரு, பேய் பிசாசெல்லாம் எதுவும் கிடையாது, எல்லாமும் பிரம்ம தான். பிரம்மையா? பேய் பூதம் எதுவுமே இல்ல. அப்படின்னா நீங்க ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ள எப்படி வந்தீங்க? அதாவது நான் வீட்டுக்குள்ள வரும்போது டோரை லாக் பண்ணிட்டு தான் வந்தேன். அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி? நீ என்ன சொல்ல வர? நானும் பேய் இவனும் பேய்னு சொல்ல வரியா? டேய் மச்சான், இவகிட்ட என்ன காப்பாத்துறா. தீக்ஷா, ஒன்று சொல்கிறேன் கேளு. உடனே பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு உன் ஊருக்கு போயிடு. உன் சொந்தக்காரங்க கல்யாணம் உங்கள் அப்பா உன்னை ஊருக்கு கூப்பிட்டப்போ நீ இங்கே இருந்துக்கிறேன்னு சொன்னல. வேணாம்ப்பா, முதல்ல நீ ஊருக்கு கிளம்பு. நீ இங்கே இருந்ததும் போதும், என்ன பேய் நினைக்கிறதும் போதும். கிளம்பு. ஆமா, நான் எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு நான் ஊருக்கு கிளம்புறேன். ஐ நீட் அ பிரேக். முதல்ல அதை பண்ணி தொலை, புண்ணியமா போகும். போறதா இருந்தா அப்படியே போயிடு, மறுபடி வந்துடவே வந்துடாத. நான் என்ன தாண்டா பண்றது? டேய் மச்சான், ரொம்ப பயந்து போயிருக்காடா. ஜோக்கா இருக்குல்ல? நான் ஊருக்கு போயிடுறேன். நீங்க இங்க தானே இருப்பீங்க. எனக்கு வந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் வரும்ல. அப்போ
அப்போ உங்களுக்கு புரியும். இந்த கேம் இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆல் தி பெஸ்ட். தீக்ஷா ரொம்பவே பயந்துட்டா. ஆக்சுவலா அவ ஊருக்கு போனது நல்லதா போச்சு. அவ தனியா இருக்கலாம் வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு பயந்து போயிருந்தா தெரியுமா? நீ எதுக்கும் பயப்படாதுன்னு அப்படின்னு நாங்க சொன்னப்ப உங்களுக்கு நடந்ததா தெரியும்னு அப்படின்னு சொல்றா அவ. நானும் அவளுக்கு ஃபோன் பண்ணேன், ஆனா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். சரி இருக்கட்டும் விடு. ஈவன் ஷீ நீட்ஸ் பிரேக். லெட் ஹர் ரிலாக்ஸ். ஆனா எனக்கு என்ன வருத்தம்னா, இந்த உலகத்துல இருக்கிற பேய் பூதம்லாம் அவ கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது. நம்ம கண்ணுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அப்படி தெரிஞ்சா எவ்வளவு ஜாலியா இருக்கும்ல. ஹலோ ஹலோ, எனி டெவில் இஸ் லிசனிங் டு மீ ப்ளீஸ். ஒரே ஒரு தடவை என் முன்னாடி வந்து நிக்கிறீங்களா? நீயே பார்க்க பேய் மாதிரி தானே இருக்க. என்னடா சொன்ன? நான் என்ன சொன்னேன்? நான் எதுவும் சொல்லவே இல்லையே. ஏண்டா நான் ஏதாவது சொன்னேன்னு பார்த்தீங்க? இல்லையா? ஏய் இங்க பாரு, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. ஓகே? நீயும் அப்படிதான். ஜிம்முக்கு வந்தியா, ஒர்க் அவுட்டை பண்ணியா, திரும்ப போனியான்னு இருக்கணும். அதுதான் உன்னோட வேலை. இந்த சீனெல்லாம் வேண்டாம். டேய் என் கையெல்லாம் நடுக்குதுடா. எனக்கு பயந்து வருதே. ஐயோ அம்மா. சாட்சி, நீ உள்ள போ. டேய் என்ன, மேலே பசங்க ஃப்ளோரு, கீழே பொண்ணுங்க ஃப்ளோரு. எந்த பக்கம் போறதுன்னு கன்ஃபியூஸா இருக்கா?
அந்த கிஃப்ட் ரேப்பர் ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல என்ன இருந்துச்சு தெரியுமா? வாவ், சவுண்ட்ஸ் எக்ஸைட்டிங். உள்ள தலை ஏதாவது இருந்ததா? டேய், என்னடா இவ? சும்மா இருமா. நான் அந்த கிஃப்ட் ரேப்பர் ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரு காஃபி கப் இருந்துச்சு. அந்த கப்பு ரேப் பண்ணியிருந்த பேப்பர்ல நம்ம சம்பந்தப்பட்ட விஷயம் இருந்துச்சு. மாயவனம்ன்ற இடத்துல ஒருத்தனை கொலை பண்ணி போட்டிருக்காங்க. அந்த மனுஷன் டெட் பாடியை 4 பேர் கார் டிக்கிலேருந்து எடுத்து போட்டிருக்காங்க. அப்படியே போட்டு போயிட்டாங்க. நியூஸ் வந்துச்சு. ரெட் சர்க்கிள் பண்ணி அதை ஹைலைட் பண்ணியிருக்காங்க. வாட்? அந்த பேப்பர் என்கிட்ட கூட. இல்லடா, தூக்கி போட்டேன். யாரும் பாத்திரக்கூடாதுல்ல, அதான் தூக்கி போட்டேன். அப்படின்னா அது நமக்கே ஸ்பெசிஃபிக்கா யாரோ அனுப்பியிருக்காங்கன்னு சொல்ல வரியா என்ன? நாம அதில் இன்வால்வ் ஆயிருக்கோம் அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சு போச்சா என்ன? தெரியல. வெளியே தெரிஞ்சது போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா நம்ம ஃபியூச்சரே நாசமா போயிடும். இது எல்லாத்தையும் யாரோ பணத்துக்காக தான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். காசை கொடுங்க, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு வார்ன் பண்ற மாதிரி இருக்கு. பிளாக்மெயில். டேய் மச்சான், கவலைப்படாதடா, எதுவும் ஆகாது. ரியாக்ட் பண்றதே வேண்டாம்டா. டென்ஷன் ஆகிறதுக்கு எந்த அவசியமும் இல்லை. நாம எந்த தப்புமே பண்ணல. அதே மாதிரி எதுவும் நடக்கல. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இந்த வேலை எல்லாத்தையும் அந்த தீக்ஷா பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குல்ல? அன்னைக்கு அவ கேரளாக்கு போகும்போது உங்ககிட்ட என்ன சொல்லிருந்தா? நீங்க எல்லாரும் ஒரு பயந்தாங்கோலின்னு என்ன கலாய்க்கிறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் நடக்கும்னு சொல்லிட்டு தானே போனா? இந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் ஐடியா எல்லாமே அவளுக்கு மட்டும்தான் தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவ ஒரு ஜேர்னலிசம் ஸ்டூடெண்டா இருந்தா. So this is a prank that she is playing. ஆமால, இதை நான் யோசிக்கவே இல்லை பாரு. என்ன கலாய்க்கிறதுக்கு என் பர்த்டே அன்னைக்கு பிளான் பண்ணி கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க.